தாக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எவ்வளவு நாட்களுக்கு இன்னும் நீடிக்கும் என்பது குறித்த பல கருத்துக்களை விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ இந்த வெயில் எப்பதான் குறையும் அப்படின்றதான் மக்களோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன சொல்லுது வானிலை நிலவரம்? வணக்கம். அடுத்து ஒரு 4-5 நாளைக்கு வெயில் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்று நாளை பரவலா தமிழகத்துல பல இடங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமா இருக்கும். இப்போ இந்த பகுதியில் அதிகமான வெப்பம் இருக்கும்? இப்போ கோவையில் வழக்கமாகவே ரொம்ப குளுமையான சூழல் தான் இருக்கும், ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அளவில் இங்கே வெப்பத்தை அதிகமாக உணர்றோம் அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கோவை சாதாரணமா உங்களுக்கு இந்த சமயங்கள், அதாவது மே முதல் வாரத்துல மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அங்க கோவையில வர ஆரம்பிச்சிடும். அதனால அங்க வெயிலின் தாக்கமும் குறைஞ்சிரும். இந்த ஆண்டு 2 விஷயம். ஒண்ணு இப்பதான் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமா வர துவங்கி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா கோடை மழையே பெரும்பாலும் நம்ம பார்க்கவே இல்லை இன்னும் இது வரைக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு மேற்கு உட்புற தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமா இந்த ஆண்டு இதுவரைக்கும் பார்த்தோம்னா மேற்கு உட்புற தமிழக பகுதிகளில் தான் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமா இருந்திருக்கு. நேற்று அதுக்கு முன்தினம் தான் நம்ம வேலூர்ல கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கிறத பார்த்தோம். ஆனா பரவலா மேற்கு உட்புற தமிழகத்துல தான் இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருந்திருக்கு. கோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 நாள்ல வெப்பத்தின் தாக்கம் குறைய துவங்கிவிடும். உட்புற தமிழகம் ஆனா இன்னும் இருக்கும். ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், திருச்சி போன்ற பகுதிகளில் 4-5 நாள் நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஏசியா ரீஜனுமே அதிகமான வெப்பமயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிக வெப்பத்தோட தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு இருக்கு. எதனால இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த முறை? அதாவது பாத்தீங்கன்னா கடல் வெப்பம் அடையல் நம்ம ஒரு மறுக்க முடியாத உண்மையா எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா கடல் கடந்த 20-30 ஆண்டுகளாவே வெப்பம் அடைஞ்சிட்டு வருது. இந்த ஆண்டு போன ஆண்டு எல்னினோ இருந்தது. அதனால அதன் தாக்கமும் நம்ம இந்த கோடை காலம் எப்பயுமே பார்க்கணும். எல்னினோக்கு அடுத்து வரக்கூடிய கோடை காலம் அதிகமா இருக்கும். இந்த ஆசிய பகுதியிலேயே பாத்தீங்கன்னா, அதாவது வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது இந்த மிடில் ஈஸ்ட், அப்புறம் ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளை தவிர கிட்டத்தட்ட ஆசியா பூராவுமே, தென்கிழக்கு ஆசியா, அப்புறம் தெற்கு ஆசியா, நம்ம தீபகற்ப பகுதி எல்லாமே இயல்பிற்கு மிக அதிகமா இருந்திருக்கு. அந்த மத்திய கிழக்கு நாடுல இருந்து வட இந்திய பகுதிகள், அதாவது வடகிழக்கு இந்தியாவும் சொல்லலாம், அது வரைக்கும் மேற்கத்திய கலக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த வாரத்துக்கு ஒரு முறையான மழை நிகழ்வு காரணமா அங்க மட்டும் வெப்பத்துல இருந்து இது வரைக்கும் தப்பிச்சுட்டாங்க. மிச்சப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமத்திய ரேகை ஒட்டி இருக்கக்கூடிய ஆசிய பகுதிகள் எல்லாமே இயல்புக்கு மிக அதிகமா வெப்பத்தை பார்த்திருக்கு. பெரும்பாலும் கடல் உள்வாங்கின வெப்பம் வெளியே விடுறதுனால இதை நம்ம பாக்குறோம். இணைப்பில் பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.